வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன, எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஏஎஸ்எம்இ செக்ஷன் 9ல ஜீட்டா வெல்டிங் ப்ராசஸ் அதை வச்சு ஒரு வெல்டிங் ப்ரொசீஜர் மேக் பண்றீங்க அப்படின்னா எதெல்லாம் நம்ம வந்து எசென்சியல் வேரியபிளா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஸோ இதுலயும் நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் 1 வீடியோ வந்து பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் எசென்சியல் வேரியபிள், பேஸ் மெட்டலில் 2 எசென்சியல் வேரியபிள். ஒன்று வந்து திக்னஸ் குவாலிஃபைடு. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்மால் வெல்டிங் ப்ராசஸ்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதுக்காக உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன், நீங்கள் பாருங்கள். அடுத்து 403.11 இது வந்து எனி சேஞ்சஸ் இன் பி நம்பர் குவாலிஃபிகேஷன் ரெக்வயர் ரீகுவாலிஃபிகேஷன். சரிங்களா, அதுவும் ஒரு எசென்சியல். இதுவும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸ்மால் வெல்டிங் ப்ராசஸில். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ எதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலையோ ஸ்மால் வெல்டிங் ப்ராசஸில், ஸோ அதை மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பில்லர் மெட்டலில் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து எஃப் நம்பர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சேஞ்ச் இன் எஃப் நம்பர், சேஞ்ச் இன் ஏ நம்பர், இது எசென்சியல் வேரியபிள். இது ஏதாவது சேஞ்சஸ்னா நம்ம வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அதே மாதிரி திக்னஸ், வெல்ட் மெட்டல் திக்னஸ் அதோட சேஞ்ச் ஆச்சாலும் ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். சரிங்களா, ஸோ அந்த லிமிட்டோட தாண்டி போனால் ஓகே, புரிஞ்சா? ஸோ இந்த ஃபில்லர் மெட்டலில் 2 இது வந்து அடிஷ்னலாக வந்து ஜீட்டாவில் வந்து வரும். ஒன்று வந்து இந்த அடிஷன் அண்ட் டெலிஷன் ஆஃப் ஃபில்லர், அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபில்லர் மெட்டல் ப்ராடக்ட் ஃபார்ம், சேஞ்ச் இன் ஃபில்லர் மெட்டல் ப்ராடக்ட் ஃபார்ம். சரிங்களா, ஸோ இது ரெண்டும் எசென்சியல் வேரியபிள் அடிஷ்னலாக ஃபில்லர் மெட்டலில். சரிங்களா, ஜீட்டா ப்ராசஸ்க்கு. சரிங்களா, இது இந்த இந்த ரெண்டுதும் ஸ்மாலாக வராது. ஓகேங்களா, புரிஞ்சா? ஸோ ஒவ்வொன்றும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெலிஷன் ஆர் அடிஷன் ஆஃப் ஃபில்லர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஃபில்லர் வயர் யூஸ் பண்ணி நீங்கள் வெல்ட் பண்ணுறீங்க. சரிங்களா, அது பிகேஆரில் ஃபில்லர் வயர் யூஸ் பண்ணி வெல்ட் பண்ணியிருக்கீங்க. பட் டபிள்யூபிஎஸ் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் நீங்கள் பார்க்கும்போது அது நீங்கள் வந்து ஃபில்லர் வயர் யூஸ் பண்ணாமல் ஆட்டோஜெனஸ் வெல்டிங் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ வந்து ரீகுவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக அவசியம். சரிங்களா, ஸோ அதுதான் வந்து அடிஷன் ஆர் டெலிஷன். நீங்கள் பிகேஆரில் வந்து ஃபில்லர் வயர் அடிச்சுட்டு ப்ரொடக்ஷனில் வந்து ஃபில்லர் வயர் இல்லாமல் அடிக்க முடியாது, ரீகுவாலிஃபிகேஷன் தேவை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிகேஆரில் வந்து ஃபில்லர் வயர் இல்லாமல் அடிச்சுட்டு ப்ரொடக்ஷனில் வந்து ஃபில்லர் ஆட் பண்ணி அடிக்கணும்னா அடிக்க முடியாது, ரீகுவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ அதுதான் வந்து இந்த கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் ஃபில்லர் மெட்டல் அது வந்து எசென்சியல் வேரியபிள் ஜீட்டா ப்ராசஸில். ஸோ அது ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆச்சு, சரிங்களா, ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும், நியூ பிகேர் வந்து மேக் பண்ணணும். சரிங்களா, எக்ஸாம்பிள் 1 பார்த்துங்க. ஜீட்டா ப்ராசஸ் உங்களுக்கு வந்து பிகே வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க ஜீட்டா ப்ராசஸை வச்சு. ஸோ ரூட் பாஸில் வந்து உங்களுக்கு ER 308L ஃபில்லர் ராட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேப்புக்கும் ஃபில்லர் கேப்புக்கும் சேம் ஃபில்லர் ராட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, டபிள்யூபிஎஸ் ஓகேங்களா, டபிள்யூபிஎஸ்ல ஃபில்லர் மெட்டல் வந்து இருக்குது. ஆனால் ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து ஆட்டோஜீனஸ் வெல்டிங் வந்து அடிக்க போகிறீங்க, ஜீட்டா யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, ஏன்னா வந்து இது வந்து எசென்சியல் வேரியபிள். ஃபில்லர் வயர் வந்து நம்ம வந்து ஆடோ இல்லை டெலிஷனோ பண்ணக்கூடாது. சரிங்களா, டபிள்யூபிஎஸ் வந்து ஆட்டோஜெனஸுக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது அந்த பிகேர் வச்சு. ஸோ நியூ பிகேர் தான் வந்து மேக் பண்ணும். எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். ஆட்டோஜெனஸ் ஜீட்டா அதை வச்சு ஒரு பிகேர் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபில்லர் வயர் வந்து ஆட் பண்ண போகிறீங்க, ப்ரொடக்ஷன்லனா பண்ண முடியாது, நியூ பிகேர் வந்து தேவை. ஓகேங்களா, புரிஞ்சா? டபிள்யூபிஎஸ்லேயும் உங்களுக்கு ஆட்டோஜெனஸ் வெல்டிங் தான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேங்களா, ஏன் வந்து இது எசென்சியல் வேரியபிளாக கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, இதை நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லை ரிமூவ் பண்ணுறோம், ஃபில்லர் மெட்டலில் வந்து ஆட் பண்ணுறோம் இல்லைன்னா ரிமூவ் பண்ணுறோம்னா என்னென்னலாம் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அப்புறம் வெல்லோட பெனிட்ரேஷன்ஸ், ஃபியூஷன் கேரக்டரிஸ்டிக் சேஞ்ச் ஆகும். அந்த பெனிட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது சேஞ்ச் ஆகும். ஸோ வெல்டு மெட்டல் அதோட காம்போசிஷன் மாறும். நீங்கள் ஃபில்லர் வயர் யூஸ் பண்ணி வெல்ட் பண்ணுறதுக்கும்
வித்தவுட் ஃபில்லர் வேரியபிள் நீங்கள் வெல்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு காம்போசிஷன் இருக்கும். அதே மாதிரி வேல்யூம் வெல் மெட்டல் வேல்யூம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நம்ம எசென்சியல் வேரியபிள் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இது வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அஃபெக்ட் பண்ணுதா? அஃபெக்ட் பண்ணுதில்ல. ஸோ எனி சேஞ்சஸ் in the variable which affects the mechanical properties, that is the essential variable. ஓகேங்களா? ஸோ addition or deletion of filler metal, சரிங்களா, is essential variable. We need requalification. ஓகேங்களா, புரிஞ்சா? அடுத்து QW 404.23, any change from one of the filler metal product form to another. இந்த filler metal product form அப்படின்னா என்ன? நம்ம வெல்டிங் கன்சியூமபிள் அந்த வெள்ளி மெட்டல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை நம்ம பேர் எலக்ட்ரோட வச்சு லைக் ஃபில்லர் ராடை வச்சு நீங்கள் வந்து வெல்ட் பண்ணலாம். ஃப்ளெக்ஸ் கோட் வயரை வச்சு வெல்ட் பண்ணலாம். ஃப்ளெக்ஸ் கோட்டட் எலக்ட்ரோட வச்சு நீங்கள் வெல்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பவுடர் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் SAW ப்ராசஸ், ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபில்லர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெல்ட் பண்ணலாம். இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு, இப்போ பேருக்கு போதுக நீங்கள் ஃப்ளெக்ஸ் கோட் அடிக்க முடியாது, ஃப்ளெக்ஸ் கோடு போதுக நீங்கள் பேர் அடிக்க முடியாது, அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் கோடுக்கு போதுக நீங்கள் ஃப்ளெக்ஸ் கோட்டட் அடிக்க முடியாது, சரிங்களா? இதில் ஏதாச்சும் ப்ராடக்ட் ஃபார்ம் மாறுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். ஏன்னா இந்த பேர் எலக்ட்ரோட் ஜீட்டா ஜீமா அங்கே தான் யூஸ் பண்ண முடியும், சரிங்களா? அதுவே வந்து FCWல யூஸ் பண்ண முடியாது, அதே மாதிரி ஸ்மாலில் யூஸ் பண்ண முடியாது, SAWல யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் கோட்டட் SMAW வெளியில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பவுடர் அது வந்து SAW தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளெக்ஸ் கோட் FCW தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஜீட்டா ப்ராசஸில் வந்து இங்கே பேர் எலக்ட்ரோட தான் வந்து யூஸ் பண்ணும். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஜீட்டா ப்ராசஸ் என்ன யூஸ் பண்ண போகலாம்? பேர் எலக்ட்ரோட், சரிங்களா, லைக் ஃபில்லர் ராட், அதை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு போய் ஃப்ளெக்ஸ் கோட் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ண கூடாது. ஓகேங்களா? ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் ரீகுவாலிஃபிகேஷன் இஸ் ரெக்வயர்ட். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்லர் மெட்டல் ப்ராடக்ட் ஃபார்ம் ஒன்று வந்து பேர் எலக்ட்ரோட், ஃப்ளெக்ஸ் கோட் எலக்ட்ரோட், சரிங்களா, அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் கோட்டட் எலக்ட்ரோட், பவுடர், சரிங்களா? ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகுது, சரிங்களா, ப்ரொடக்ஷனில் வந்து ஃப்ளெக்ஸ் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஏன்னா ஜீட்டா வச்சு நீங்கள் ஃப்ளெக்ஸ் கோட் யூஸ் பண்ணி வெல்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஜீட்டாக்கு வந்து பேர் எலக்ட்ரோட் தான் வந்து யூஸ் பண்ணணும், லைக் ஃபில்லர் ராட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, புரிஞ்சா? ஏன் வந்து இது எசென்சியல் வேரியபிள், இதுவும் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை அஃபெக்ட் பண்ணும். அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னா, ஜீட்டா வச்சு நீங்கள் வந்து வெல்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஃபில்லர் ராட் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறையா சேஞ்சஸ் நடக்கும். பெயிண்டேஷன் கேரக்டரிஸ்டிக் இருக்குது, வெல்டிங் டெக்னிக் இருக்குது, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டைரெக்டாக வந்து அஃபெக்ட் பண்ணும். ஹைட்ரஜன் கண்டென்ட், இப்போ நீங்கள் நார்மல் ஃப்ளெக்ஸ் கோட்டட் எலக்ட்ரோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6010 இதில் வந்து ஹைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்லாக் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அது மெட்டல் கெமிஸ்ட்ரியை வந்து அஃபெக்ட் பண்ணும், அந்த காம்போசிஷன் அஃபெக்ட் பண்ணும், சரிங்களா? அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் கண்டென்ட் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், மெட்டலில் ஹைட்ரஜன் லெவல். அதுக்கப்புறம் பெனிட்ரேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸில் அஃபெக்ட் பண்ணும், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நம்ம எசென்சியல் வேரியபிள் வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து என்னென்னலாம் எசென்சியல் வேரியபிள் அப்படின்னு வந்து பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து
உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.